மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருக்க ஒரு படம்னா அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு திரைப்படம் தான் இப்போதைக்கு 2026 ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற ஒரு ஆலிங் ஆங்கில திரைப்படம். மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் மார்வலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரூசோ பிரதர்ஸ் அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். லாஸ்டா அவெஞ்சர்ஸ் என் கேம், இன்ஃபினிட்டி வார் ரெண்டுத்தையும் அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படங்கள். அதை தொடர்ந்து மார்வல்ல இப்போதைக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை நம்ம ரூசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்றதுனால கண்டிப்பா இந்த படம் மார்வலுக்கு கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. லாஸ்டா வெளிவந்த எந்த படமும் சரி மார்வலுக்கு பெருசா ஹிட் ஆகல அப்படின்றதான் உண்மை. இந்த படத்துடைய கேஸ்டிங்கே அந்த அளவுக்கு பயங்கரம். ஆர்டிஜே வேற டூம்ஸ்டே வரப்போறாப்புல. இது வரைக்கும் அயன்மேனா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா இந்த படத்துல பார்க்க போறோம். கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. சரி, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அவதார் படத்துடைய 3வது பாகம் தியேட்டருக்கு வரப்போகுது. அந்த படத்தோட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோடைய ஃபர்ஸ்ட் ட்ரைலரை அட்டாச் பண்ண போறாங்களாம் மேம். அது ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல டிஜிட்டலா வருமா இல்ல டிஜிட்டலா வந்துட்டு அப்புறமா வருமான்னு தெரியல. ஆனா டிஸ்னி இப்போதைக்கு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த அவதார் படத்து கூட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோடைய ஃபர்ஸ்ட் ட்ரைலரை இப்போதைக்கு லான்ச் பண்ண போறாங்களாமா. அது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரைலர் எப்போ வருது, ஃபர்ஸ்ட் டிஜிட்டலா வருதா இல்லை தியேட்டர்ல வருதா அப்படின்னு சொல்லிட்டு.